அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நாள் வீடியோவில் நாங்கள் இதற்கு முன்னர் செய்த வீடியோவான கூட்டல் விருத்தி என்ற பாடத்தில் ஓலவல் பரீட்சையில், அதாவது கடந்த கால வினாப்பத்திரங்களில் எவ்வாறு வினாக்கள் வந்திருக்கின்றது, அவ்வாறான வினாக்கள் ஒரு சிலவற்றை செய்து பார்க்க போகின்றோம். அதன் மூலம் எப்படிப்பட்ட வினாக்கள் இந்த பாடத்தில் கூட்டல் விருத்தியில் வரக்கூடிய என்பதை எமக்கு அறியக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் நான் இங்கு ஒரு சில வினாக்களை செய்வதை வைத்து ஏனைய கடந்த கால, எனக்கு இந்த ஒரே வீடியோவில் சகல கடந்த கால வினாக்களையும் செய்து முடிக்க முடியாது. ஆகவே தான் ஒரு சில வினாக்களை வைத்து அவ்வாறு நீங்கள் யோசித்து ஏனைய வினாக்களையும் செய்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் எம்முடன் தொடர்பு கொண்டு அந்த சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம் என்பதையும் அறிய தந்து இந்த பாடத்துக்கு நாங்கள் செல்கின்றோம். முதலாவதாக அறிய தருவது என்னவென்றால், நான் இப்போது செய்ய போறதெல்லாம் பாஸ் பேப்பர், அதாவது கடந்த கால வினாக்கள். நீங்கள் முடியும் என்றால் நான் இந்த வினாக்களை இந்த வீடியோவில் அழகான முறையில் போடப்பட்டாலும் கூட உங்களுக்கு மிகவும் தெளிவாக பார்வையிடுவதற்காக உங்களுடைய கைகளில் பாஸ் பேப்பர்கள், கடந்த கால வினாபத்திரங்கள் இருந்தால் அதன் கேள்விகளை எடுத்து கைகளில் வைத்துக்கொண்டு இந்த வீடியோ அவதானிப்பதன் மூலம் உங்களுக்கு இந்த பாடத்தை முழுமையாக பிரயோசனம் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் 2019 ஓலவல் வினாவை முதலாவதாக நாங்கள் தெரிவு செய்கின்றோம். 2019 ஓலவல் வினா கூட்டல் விருத்தி. உங்களுக்கு தெரியும், கூட்டல் விருத்தி நான் கடந்த வீடியோவிலே சொல்லியிருக்கின்றேன். கூட்டல் விருத்தி என்பது எப்பொழுதும் பார்ட் 2 பேப்பர்ல 7வது வினாவாக வரக்கூடியதான் இந்த கூட்டல் விருத்தி வினா. அதே போல 2019 ஓலவல் பேப்பர்ல பார்ட் 2 பேப்பர்ல 7வதாக வந்திருக்கக்கூடிய வினாவை நாங்கள் தற்போதாவது அனுப்போம். ஒரு விளையாட்டு நிகழ்வில் பங்கு பெற்றுவதற்கு எதிர்பார்க்கும் கீதா தினமும் உடற்பயிற்சியில் மெல்ல ஓடுதலில் ஈடுபட்டு கொண்டு பயிற்சி செய்ய பெறுகின்றார். அதாவது மெல்ல ஓடுதல் என்று சொல்றது முள்ள ஓடி அந்த பயிற்சியை சம்பந்தமாக வச்சு ஒரு வினா தயார் செய்கிறான் கூட்டல் விருத்தி பாடம் சம்பந்தமாக. அதுல சொல்றாரு, இதற்காக அவர் முதலாம் வாரத்தில் 105 நிமிடங்கள், முதல் வாரம் அவர் ஓடுற தூரம் 105 நிமிஷம். அதே போன்று 2ஆம் வாரத்தில் 119 நிமிடங்களையும் செலவிடுகின்றார். 2ஆம் வாரம் 119 நிமிடம். இங்க வாரங்களாக சொல்லப்படுவது என்னவென்றால், கூட்டல் விருத்தில உறுப்புகளை தான் சொல்ற. முதல் வாரம் 105 என்றால் முதலாம் உறுப்பு 105 என்றது நாங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். 2ஆம் வாரம் 119 என்றால் 2ஆம் உறுப்பு 119 என்றதை நாங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு வாரமும் அவர் பயிற்சிக்காக செலவிடும் நேரங்கள் அடுத்தடுத்து எடுக்கப்படும் போது, அதாவது முதலாம் வாரம், 2ஆம் வாரம், 3ஆம் வாரம், 4ஆம் வாரம் என்று எடுக்கப்படும் போது அது ஒரு கூட்டல் விருத்தியில் இருக்கின்றன. கூட்டல் விருத்தி என்று சொன்னா எங்களுக்கு தெரியும், சமனா அதிகரித்து கொண்டு போனா கூட்டல் விருத்தி என்று சொல்லி அழைக்கப்படும். அந்த வகையில முதல் வினா, கூட்டல் விருத்தியின் பொது வித்தியாசத்தை காண்க. உங்களுக்கு தெரியும் பொது வித்தியாசம் என்றால் என்ன. அடுத்தடுத்து 2 உறுப்புகளை எடுக்கும் பொழுது அந்த 2 உறுப்புகள், இப்ப இந்த இடத்துல இது அடுத்தடுத்த உறுப்பு, இது 2 பின்னுறுப்பிலிருந்து முன்னுறுப்பை கழிச்சாதான் பொது வித்தியாசம் வரும். பொது வித்தியாசம் குறியீடு டி. நமக்கு தெரியும், முன்னர் வீடியோல படித்திருந்தோம். டிஸ்கிரிப்ஷன்ல நான் இந்த முன்னர் வீடியோட லிங்கை போட்டு இருக்கின்றேன். அதனூடாக உங்களுக்கு பார்த்துக் கொள்ளலாம் சந்தேகங்கள் இருப்பது. பின்னுறுப்பிலிருந்து முன்னுறுப்பை கழித்தால் 119 105 கழித்தால் எங்களுக்கு தெரியும் 100 100 போனா 0 வரும். 19 5 போன்றால் 14. ஆகவே பொது வித்தியாசம் 14 முதலாம் வினாவுக்கு சரி. இதான் ஓலவல் வினா. ஓலவல் பரீட்சை அவ்வளவு கஷ்டமானதாக இல்லை. இரண்டாவது, அவர் 7ஆம் வாரத்தில் பயிற்சிக்காக செலவிடும் நேரத்தை நிமிடத்தில் காண்க. 7ஆம் வாரம் என்று சொன்னார். முதலாம் வாரம் முதலாம் உறுப்பண்டா, 2ஆம் வாரம் 2ஆம் உறுப்பண்டா, 7ஆம் வாரம் எவ்வளவு நேரம் ஓடினார். அதாவது கீதா 7வது வாரம் எத்தனை நிமிடம் ஓடினு கேட்கறது உண்டு. இந்த கூட்டல் 7ஆம் உறுப்பை காணுங்கன்னு சொல்றது உண்டு. அது அந்த அடிப்படையில் யோசிக்கும் போது எங்களுக்கு 7ஆம் உறுப்பை 2ஆம் கேள்விக்கு காணணும். 7ஆம் உறுப்பு என்று சொன்னா எங்களுக்கு தெரியும் உறுப்பு காண்ட சமன்பாடு பாய்க்கணும். அப்ப நான் ஆரம்ப சொல்லிக்கிறேன், கூட்டல் விருத்திக்கு இருப்பது 3 சமன்பாடு தான். 3 பாடம் இல்லாட்டி செய்யலாம். ஆகவே உறுப்பு காண்ட சமன்பாடு tn சமன் a சக n சய ஒரு d. tn சமன் a சக n சய ஒரு d. இதுல tn என்று சொன்னா 7வது உறுப்பு தானே காரணம். இப்ப என்ன கேள்வி, t7 7ஆம் உறுப்பு, அதாவது 7வது வாரம். ஏக்கு பதிலாக எப்போதும் முதலாம் உறுப்பு 105 தான் முதலாம் உறுப்பு 105 சக n 7வது உறுப்பை காணக்குள்ள எண்ணுக்கு 7 தான் போடணும். சய 1 அப்படியே வரும். டி பொது வித்தியாசம் 14. அதன் அடிப்படையில் உங்களுக்கு தெரியும் பொட்மாஸ் ஆர்டர்ல பிராக்கெட்டை தான் முதலாவது செய்யணும். 105 அப்படியே வைக்கிற 7ல 1 போன 6 தர 14. முதலாவது பொட்மாஸ் ஆர்டர் படி பெருக்கல் செய்யணும். ஆகவே மறுபடியும் 105 அப்படியே வைத்து விட்டு பெருக்கணும்.
6 நாள் 24க்கு 4 போட்டு 2 மிச்சம் 6 1 6 2 8 84. இது ரெண்டையும் கூட்டினா 5 4 9 0 8 8 1 189 நிமிடங்கள். இந்த கேள்வியை பொறுத்தவரையில அழகு முக்கியம். நிமிடங்கள் என்று சொல்லி விட எழுதலாம். ஆகவே இந்த வினால நீங்க இப்படி கூட்டுறது பெருக்கிறதெல்லாம் அவசரமா செய்ய முடியாது. வேறங்க சரி நிதானமா செய்து பார்த்து சரியான விட எழுதினா போதுமானது. செய்முறை இந்த பக்கத்துல எழுதி காட்டினாலும் பிரச்சனை கிடையாது. பரீட்சை ஓரல் பரீட்சை. ஆகவே தான் இரண்டாம் வினா கேட்ட கேள்வி 7ஆம் வாரத்துல அவர் அதாவது பயன்படுத்திய நிமிடங்களை கேட்டாரு. அந்த வகையில 7வது உறுப்பாக நாங்கள் எடுத்து 189 நிமிடங்கள் என்று கண்டறிந்திருக்கின்றோம். இதே போன்று தொடர்ச்சியாக நாங்கள் 3வது வினாவையும் கூட நாங்கள் தொடர்ச்சியாக அவதானிப்போம். இதன் 3வது வினா, அவர் பயிற்சிக்காக ஒரு வாரத்தில் செலவிடும் நேரம் எத்தனையாவது வாரத்தில், அதாவது கிட்டத்தட்ட இங்க போறது ஒவ்வொரு வாரமாக போறேன். உங்களுக்கு தெரியும் 105, 119 இருக்குது. இது முதலாம் வாரம், ரெண்டாம், ஒவ்வொரு வாரத்துல மொத்தமா தான் சொல்லப்பட்டீங்க. 7 நாள் வாரத்துல 7 நாளும் முதல் 7 நாள்ல 7 நாள் அப்படி சொல்லப்பட்டீங்க. அப்ப இந்த கேள்வியில அவர் பயிற்சிக்காக ஒரு வாரத்தில் இப்படியான ஒரு உறுப்பை பத்தி சொல்றான். ஒரு வாரத்தில் செலவிடும் நேரம் எத்தனையாவது வாரத்தில் முதல் தடவையாக 221 நிமிடங்களுக்கு மேற்பட்டதாக இருக்கும். அப்ப இங்க வந்திருக்கிற இந்த முதலாம் வாரம் 105 போன்று, 2ஆம் வாரம் 119 போன்று, 3ஆம் வாரம் இதுக்கு இன்னும் 14 கூட்டுற பொது வித்தியாசம் D7 14 நாங்க முதல் கேள்வியில கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம். அதே போன்று 189 என்று சொல்லி 7வது உறுப்பு T7 7வது உறுப்பை கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம். அதன் அடிப்படையில் நான் முதலாம் வினா 2ஆம் வினா பக்கத்துல எழுதுறது என்னன்னா தேவைப்பட்டா பயன்படுத்திக் கொள்ளலாம். 3வது வினா பொறுத்தவரையில கேட்கிற கேள்வி 221 7ஆம் உறுப்பு 189 போன்று, முதலாம் உறுப்பு 105 போன்று, 2ஆம் உறுப்பு 119 போன்று 221 விட அதிகமான நிமிடங்கள் எத்தனாவது வாரத்துல அவர் பயன்படுத்திக்கிறார் என்றது இந்த கேள்வி. அந்த அடிப்படையில 221 எத்தனாவது உறுப்புன்னு சொல்லி கண்டுபிடிக்க போனோம்னு சொன்னா அதுல இருந்து நமக்கு அது எத்தனாவது உறுப்பு, இது எத்தனாவது வாரம் என்று சொல்லி சிந்திக்கலாம். ஆகவே தான் 221 என்பது எத்தனையாவது உறுப்பு கண்டுபிடித்தோம் என்று சொன்னால் அதை விட கூடுதலான வாரது எத்தனாவது உறுப்புல எத்தனாவது வாரத்துல முதலா 221 வாரத்தை கண்டுபிடிக்கலாம். அதன் அடிப்படையில உறுப்புக்கான சமன்பாடு தான் இந்த இடத்துல யூஸ் பண்ற. Tn சமன் a சக n சய ஒரு d. 221 விட தந்திக்கிறான். விட 221 n எத்தனைன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஏக்கு பதிலாக எப்போது 105 தான் முதலாம் உறுப்பு, சக என்ன தான் கண்டுபிடிக்கணும். டி தெரியும் எங்களுக்கு, பொது வித்தியாசம் 14. இதில் சுருக்கும் போது 105 சக 14 தர எண் 14 எண் 14 தர 1 சய 14 221. ஆகவே 105 சய 14 105 14 போனா 101 91 வரும். சக 14 எண் 221. ஆகவே 14 எண் மட்டும் ஒரு பக்கம் வைத்து கொண்டால் 91 சக 91 அடுத்த பக்கம் போனா சய 91 மாறும். ஆக 221 இந்த 91 கழிக்கணும். சமன்பாடை இப்படி மாத்தி எழுதிக்கிறேன். ஆக 14 எண் சமன் 221 91 போனா 1 2 போனா 0 22 9 போனா 13 130. ஆக எண் சமன் 130 கீழ் 14 வரும். 130 14 பிரிக்கணும். 13க்குள்ள இல்ல 130க்குள்ள 9 முறை 9 4 36 6 போட்டு 3 மிச்சம் 9 9 3 12 4 மிச்சம் தசம் வச்சு பூச்சி 40க்குள்ள 14கள் 2 முறை 14 28. ஆகவே எங்க 12 மிச்சம் அப்படியே போகும். அப்ப 9.2 வருது. எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் 9.2 ஒரு உறுப்பு இருக்குமா. நான் ஆரம்பத்துல முன்னர் வீடியோலையும் சொல்லிக்கிறோம், உறுப்பு எண்ணிக்கையை பார்க்கும்போது தசமதானத்துல வராது. ஆகவே தான் 9.2வது என்ற ஒரு உறுப்பு இருந்தால் தான் 221. கேட்ட கேள்வி 221 விட அதிகமான ஒரு பெருமானம் வரணும்னா அது எத்தனை வாரத்தில் இடம்பெற்றிருக்கலாம்னு கேட்டேன். அப்ப 9வது வாரத்தை விட அதிகமாயிக்கணும். 9வது வாரத்தை விட 9.2வது வாரத்தை விட 221 விட 9.2 அதுக்கு அடுத்து எத்தனாவது உறுப்பு இருக்குது அதை விட அதிகமான 10வது வாரமாக இருந்திக்கணும்.
இங்க நாங்க மட்டம் தட்டி எடுக்கப்படாது. இந்த மாதிரியான வினாக்கள்ல 9+2 என்றா 9.9 என்று விட எடுக்கலாம். மட்டம் தட்டினா 9 தான் வருது. அதுக்குன்னு சொல்லி நாங்க 220 இந்த இடத்துல மட்டம் தட்டுறது பொருத்தமானது அல்ல. காரணம் என்னண்டா, நாங்க 9.2 என்று சொல்லும் போது 9 தாண்டி போயாச்சின்னு சொல்லி அர்த்தம். 221 நிமிடத்தை செலவழிக்கிறதுக்கு 9 நாட்கள் கடந்து போறண்டா. 9க்கு அடுத்த நாள் இருக்குது 10ஆவது நாள். ஆகவே 10 வாரங்கள் என்ற இதற்கு விட 10 வாரங்கள். காரணம் 9.2 என்ற அந்த நாட்கள் 9.2 9 நாட்களை கடந்து 10.2 10ஆவது நாள்ல தான் 221 நாட்கள், அதாவது நிமிடங்கள் தாண்டுது என்று அர்த்தம். ஆகவே 10ஆவது வாரத்தில் தான் முதல் தடவையாக 221 நிமிடங்களுக்கு மேற்பட்டதாக இருக்கும் என்று இந்த விடையை இப்படி கொடுக்கலாம். இதுதான் 3வது வினாவுக்கான விடை 2019 ஓலவர். அதே போன்று 4வது வினாவை எடுத்து நோக்கினால், 4வது வினால எமக்கு ஏ பகுதி பி பகுதி என்று 2 இருக்குது. முதல்ல ஏ பகுதியை பார்ப்போம். பயிற்சியின் முதல் 10 வாரங்களில் அவர் உடற்பயிற்சிக்காக மெல்ல ஓடுதலில் செலவிடும் மொத்த நேரத்தை காண்க. அதாவது முதல் 10 வாரத்துல மொத்த கூட்டுத்தொகையில் தான் அர்த்தம். கூட்டுத்தொகை சமன்பாடு, கூட்டல் விருத்தியின் கூட்டுத்தொகை சமன்பாடு. நமக்கு தெரியும் கூட்டல் விருத்தி கூட்டுத்தொகைக்கு 2 சமன்பாடு. SN = n ன் கீழ் 2 A/L, SN = n ன் கீழ் 2 2 A/n/1D. இல்ல முதலாவது பாவிக்கிறா, 2வது பாவிக்கிறான்றது அடுத்த கேள்வி. எங்களுக்கு தெரியும் எல் என்ற வந்த கூட்டல் விருத்தி சமன்பாடு வந்தால் எல் என்றது 10 உறுப்புகளின் கூட்டுத்தொகை காணோம்னா எங்களுக்கு 10ஆவது உறுப்பு தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னர் வினால 3வது வினால 10ஆவது வாரத்துல 221 விட அதிகமான நிமிடங்கள் பிரயோகிக்கக்கூடிய ஒரு வாரம் இருக்கும் என்று சொல்லித்தானே விடை எழுதினோமே தவிர 221 என்ற அந்த நிமிடங்கள் 10ஆவது வாரத்துல அல்ல. அது 9.2 தான் விட வந்துச்சு. ஆகவே எங்களுக்கு 10ஆவது வாரத்துல எத்தனை நிமிடங்கள் யூஸ் பண்ணன்னு தெரியா. அதனால மொத்த கூட்டுத்தொகை காணக்கொள்ள 10ஆவது வாரத்துக்கு எல் தெரியாததால நாங்க 2வது SN சமன்பாடை தான் யூஸ் பண்ணுவோம். SN = n ன் கீழ் 2 2 A/n/1D. ஆகவே S10 கண்டுபிடிக்கணும். 10 உறுப்புகளின் கூட்டுத்தொகை 10 வாரங்களில் பயன்படுத்தப்பட்ட நிமிடங்கள் எனக்கு பதிலா 10 போடுற. ஆகவே 2 தர எப்போதும் A முதலாம் உறுப்பு. இந்த வினாவில் முதலாம் உறுப்பு நமக்கு தெரியும் 105. அதே போன்று சக எனக்கு பதிலா 10 தான். டிக்கு பதிலாக தெரியும் 14. புது வித்தியாசம் 14. ஆகவே இந்த 10 2ஆல பிரிச்சு 5 போட்டு வைக்கலாம். 2 தர 105 210 போட்டு வைக்கலாம். சக 10 போன 9 ஒண்ணும் இல்லாட்டி தர 14. இப்ப பிரக்கெட்டை தான் முதலாவது செய்யணும். ஆகவே 210 அப்படியே இருக்கும், 5 அப்படியே இருக்கும், சக அப்படியே இருக்கும். முதல்ல பெருக்கல் செய்யணும். பிரக்கெட்டுக்குள்ள செய்ய போனா கூட்டலுக்கு முந்தைய பெருக்கல் செய்யணும். பொட்மாஸ் ஆர்டர். ஆகவே 14 தர 9 பார்க்கும் போது 9 4 36க்கு 6 போட்டு 3 மிச்சம். 9 9 9 3 12 126 வருது. ஆகவே இப்போ பெருக்கல் 5 தர இதனை கூட்டி போட்டுக்கொள்ளணும். 6 0 6 1 2 3 2 1 3 336. ஆகவே இது 5ஆல பெருக்கினா மொத்த கூட்டுத்தொகை வருது. உங்களுக்கு தெரியும் 336 5ஆல பெருக்கும் போது 5 6 30 0 போட்டு 3 மிச்சம். 5 3 15 3 18க்கு 8 போட்டு 1 மிச்சம். 5 3 15 3 16. 1680 நிமிடங்கள் என்று விட போடணும். இங்க உறுப்புக்கான சமன்பாடை பாவிச்சு செஞ்சுட்டு கேள்வி வசன அடிப்படையில நிமிடங்கள்ல தானே விட வரணும். ஆக நிமிடம் எழுதுற 1680 நிமிடங்கள் தான் மொத்த 10 வாரங்கள்ல அந்த பயிற்சிக்காக ஓடிய அந்த நேரம் தான் 1680 நிமிடங்கள் என்று சொல்லி இந்த விட எடுக்கலாம். இதுதான் 4வதுல ஏ வினா. இது போன்று 4வதுல பியையும் அதே தொடர்ச்சியாக பார்ப்போம். ஆகவே 4ஆம் கேள்வி அவதானிக்கும் போது அவர் அவ்வாறு மெல்ல ஓடும் சராசரி கதியை தந்திருக்கிறான் 6 km/h -1. அதாவது 4வதுல பி பகுதி. அப்ப சராசரி கதி 6 km/h எனின் என்ன அர்த்தம் என்றா ஒரு அவருக்கு 6 கிலோமீட்டர். அப்ப அவர்லயும் கிலோமீட்டர்ல மிகுதி இந்த இடத்துல. அப்ப எங்களுக்கு தெரியும் கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம். கூட்டல் விருத்தி வினாண்டத்துக்கு உங்களுக்கு தெரியும் ஓரளவு பரீட்சையில கூட்டல் விருத்தியோட பெருக்கல் விருத்தி சம்டைம் சேர்ந்து வரலாம். 2019 பொறுத்தவரையில கூட்டல் விருத்தியோட சின்ன ஒரு கேள்வி அந்த வீதம் பாடத்துல தரம் 10 வீதம் பாடத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதி வந்துகிறது. இதை நான் அதோட செய்து விடுகின்றேன். கதிசமன் தூரத்தின் கீழ் நேரம்
எங்களுக்கு கேட்டுக்கிற கேள்வி தூரம். ஒரு தூரம் சமன் நேரம் இந்த பக்கம் போனா கதியோட பெருக்கப்படும். எங்களுக்கு தெரியும் தூரத்தை கண்டுபிடிக்கணும் வேண்டா இந்த 10 வாரத்தில் ஓடின கதி 6 கிலோமீட்டர் -1. நேரம் என்ன? ஆமா 10 வாரத்துல இதுக்கு முந்தின இது 4வதுல பீட்டா நேம் 4வதுல ஏன கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம் 1680 நிமிடம் வந்து அது நிமிடத்திலேக்கு நாங்க இங்க போடணும் மணித்தியாலத்துல. ஆக 1680 நிமிடத்தை மணித்தியாலத்துக்கு மாத்துறதுக்கு நமக்கு தெரியும் 60 நிமிஷத்தை மணித்தியாலத்துக்கு மாத்துறதுக்கு 60 பிரிக்கணும். சைபருக்கு சைபர் வெட்டிப்படும். 16 6 பிரிச்சா 2 முறை எத்தனை மிச்சம் பார்த்தா 6 12 16 12 போனா 4 48 ஆறுகள் 8 முறை 28 அவர்கள் அவங்க 28 அவர் அவங்க அவர் -1 அவரும் வெட்டிப்படும். கிலோமீட்டர்ல விட வரும் 28 அளவு இருக்கணும். 6 8 48 8 போட்டு 4 மிச்சம் 6 2 12 நாளும் 16 168 கிலோமீட்டர் என்று சொல்லி விட வரும். அது அவருடைய மொத்த தூரம் 168 கிலோமீட்டர். ஆக இந்த கூட்டல் விருத்தியோட கலந்து இந்த இடத்துல கதி பாடத்திலிருந்து அதாவது வீதம் பாடத்திலிருந்து ஒரு சிறிய வினாவும் கலந்து வந்திருக்கு. ஆகவே தான் கூட்டல் விருத்தி வினாக்கள் இப்படிதான் வரும். கூட்டல் விருத்தி வினாக்கள் ஒரு சம்பவத்தை வச்சு இந்த கேள்வியை பொறுத்தவரையில ஒரு விளையாட்டு நிகழ்ச்சிக்கு பங்கு பற்றுவதற்காக பயிற்சி செய்யறதுக்கு ஓடுற விஷயத்தை வச்சு 1ஆம் வாரத்துல ஓடுறது 2ஆம் வாரத்துல ஓடுறத வச்சு இந்த வினாவை தயாரிச்சுக்கிறான். இது போலத்தான் பாஸ் பேப்பர்ல ஒவ்வொரு வினாக்கள் வரும். நான் இந்த வினாவை செய்து காட்டுறதுக்கான நோக்கம் என்னவென்றால் இது போல ஏனைய வினாக்களை நீங்க தொடர்ச்சியாக பயிற்சி செய்து பாஸ் பேப்பர்ல வினாக்களும் இருக்கும் விடைகளும் இருக்கும். இது எப்படி வந்திருக்குன்றது உங்களுக்கு சுய சிந்தனை மூலம் சிந்திக்கலாம். சிந்தித்து அவ்வாறு செய்து பழகுங்கள். உங்களுக்கு ஏதேனும் டவுட்டுகள் இருந்தால் ஏதேனும் உங்களுக்கு தெரியாத வினாக்கள் இருந்தால் எம்ஐ டிஸ்கிரிப்ஷன்ல நான் என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்தை பதிவு செய்திருக்கின்றேன். தொடர்ச்சியாக அதனூடாக எனக்கு சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளலாம். அதே போன்று அர்ஹமேட்ஸ் குழுமத்திலும் பல்வேறு பேப்பர்கள் அனைத்தையும் பங்கிட்டுக் கொண்டிருக்கின்றேன். அதன் மூலம் பயன் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். மேலதிக விளக்கங்களுக்காக எம்மை தொடர்பு கொள்ளுங்கள்.